ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான பால்கோவா நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும். பால் அப்புறம் சர்க்கரை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பால்கோவா பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால்கோவா சீக்கிரமாக ரெடியாகி வரும். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். நல்ல அகலமான பேனில் சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இல்லைன்னா அடிகனமான ஏதாவது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓரத்தில் இருக்கிற ஏடெல்லாம் நம்ம எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா க்ரீமியாக சீக்கிரமாக ரெடியாகி வரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பால் கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் மாதிரி நல்லா கெட்டியான பாலாக எடுக்கும்போது நமக்கு பால்கோவா சீக்கிரமாக ரெடியாகி வரும். இப்போ அரை மணி நேரம் ஆகிருக்கு. பால் பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது பால்கோவா கொஞ்சம் திரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னமே சேர்த்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சேர்த்து உடனேவே நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காகி வந்துடுச்சு. கொஞ்சம் இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் பால்கோவா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நான் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். இது 50 கிராம் அளவு இருக்கும். ரொம்ப சர்க்கரை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். சர்க்கரை சேர்த்து கலந்து விடும்போது தண்ணியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அது கெட்டியாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னே இருந்ததுக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணியாகி வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே கெட்டியாகிரும். நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும் பொழுது சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். கிட்டத்தட்ட நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் இது கலர் சேஞ்ச் ஆகாமல் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலையே பால்கோவா செஞ்சிட்டோம். எனக்கு இந்த பால்கோவா செய்கிறதுக்கு 40லேருந்து 45 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம 1 லிட்டர் பால் எடுத்தோம்ல, அதுக்கு 1/4 கிலோ அளவு பால்கோவா கிடச்சிருக்கு. நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பிஸ்தா சேர்க்குறேன். பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.